Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 6 Functional Analysis la Banach algebra தான் பார்க்க போறோம். So Banach algebra definition பாருங்க. A Banach algebra A is complex Banach space with the identity and the norm as follows. Norm வந்து என்ன define பண்றோம் அப்படின்னா norm of xy which is less than or equal to norm x into norm y, that is Holder's inequality வெளியே வருது. And then norm e equal to 1, the two conditions satisfy பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா Banach algebra. norm ங்கிறது வந்து என்ன அப்படி சொன்னாக்கா இங்கே வந்து ஐடென்டிட்டி வந்து எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஜிங்கிறது ரெகுலர் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ரெகுலர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எலமெண்ட் எக்ஸ் இன் ஏ இஸ் ரெகுலர். ஏங்கிறது இங்கே என்ன அப்படின்னா Banach algebra. ஸோ Banach algebraலேருந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதை எப்போ வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் ஒய் சச் தட் xy ஈக்குவல் டு yx ஈக்குவல் டு 1, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ரெகுலர் வந்து கேபிட்டல் ஜி அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சிங்குலர், the element which are not regular are called singular. ஸோ ரெகுலராக இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்குலர். எஸ் கேபிட்டல் எஸ் அப்படி டினோட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் xy ஈக்குவல் டு yx ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரலாகவே சிங்குலர்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0னா சிங்குலர், டிட்டர்மெண்ட் வேல்யூ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெகுலர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸுங்கிற எலமெண்ட் ரெகுலர் அப்படின்னா xy ஈக்குவல் டு yx ஈக்குவல் டு 1 வந்து சிங்குலர் அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து சிங்குலர்னு எப்போ சொல்லுவோம்னா தேர் எக்ஸிஸ்ட் another element y such that xy ஈக்குவல் டு yx ஈக்குவல் டு 0 அப்படின்னு நினச்சிட்டா அந்த எலமெண்ட் என்ன சொல்கிறோம்னா சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளியர்லி ஜி கண்டைன்ஸ் I and S contains 0. G வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெகுலர் அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன இருக்குது ஐங்கிறது என்ன அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட். ஸோ 1 வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் S contains 0, that is I belongs to G and 0 belongs to S. ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் மேக் பண்ணலாம். ஸோ எல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க. எஸ்ஸுங்கிறது சிங்குலர். நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க, G is open set and Sங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க க்ளோஸ்டு செட். ஜிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெகுலர். செட் ஆஃப் ஆல் ரெகுலர் எலமெண்ட்ஸ் வந்து என்ன ரெகுலருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஓப்பன் செட்டாக இருக்குது. அது மாதிரி சிங்குலர் எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா க்ளோஸ்டு செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் ஜீரோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் எலமெண்ட் டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் ஜீரோ வந்து கேபிட்டல் இசட் அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் எலமெண்ட் இசட் இன் எ Banach algebra A is called topological devices of zero. Banach algebraலேருந்து ஒரு எலமெண்ட் இசட்டுங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதை எப்போ வந்து டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ சீக்வன்ஸ் இசட்டன் இன் ஏ. ஸோ அதிலே வந்து ஒரு சீக்வன்ஸ் அந்த Banach algebraலேருந்து நம்ம எடுக்கிற சீக்வன்ஸ் இசட்டன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா நார்ம் இசட் ஈக்குவல் டு 1, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் இசட்டன் டென்ஸ் டு 0 ஆர் இசட் டென்ஸ் டு 0 சென்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இசட் இஸ் அ டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் 0. ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். செட் ஆஃப் ஆல் டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் 0 வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இசட் அப்படிங்கிற இடத்துல டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த செட் ஆஃப் ஆல் டோபாலஜிக்கல் டிவைசஸ் ஆஃப் 0 that is இசட் இஸ் அ சப்செட் ஆஃப் சிங்குலர் எலமெண்ட்ஸ். சிங்குலர் எலமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், xy ஈக்குவல் டு yx ஈக்குவல் டு 0, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிங்குலர் எலமெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் க்ளோஸ்டு செட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செட் ஆஃப் ஆல் டோபாலஜிக்கல் டிவைஸ் ஆஃப் ஜீரோங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அ சப்செட் ஆஃப் சிங்குலர் எலமெண்ட், தட் இஸ் இசட் இஸ் அ சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே பவுண்ட்ரி ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இஸ் அ சப்செட் ஆஃப் இசட். ஜென்ரலாக வந்து இசட் இஸ் அ சப்செட் ஆஃப் the singular elements S, but the boundary of Sங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பவுண்ட்ரி மட்டும் எஸ்ஸோட பவுண்ட்ரி மட்டும் எடுத்துட்டோம்னா அது வந்து என்னவா இருக்குன்னா இசட்டுக்கு சப்செட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஏ Banach algebra. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்பெக்ட்ரம்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இஸ் டினோட்டட் பை இங்கே வந்து என்ன எடுத்துருக்காங்க சிக்மா ஆஃப் எக்ஸ். அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா பிலாங்ஸ் டு சி. ஸோ செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது லேம்டா, அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா அதில் உள்ள எக்ஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு இ இஸ்
சிங்குலர். அங்கே அதே தானே சொல்லியிருப்போம், டி மைனஸ் லேம்டா இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து எலமெண்ட் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐடென்டி எலமெண்ட் அங்கே ஐன்னு சொல்லியிருப்போம், இங்கே ஈன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நாட் இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு கூட இங்கே உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கே வந்து சிங்குலர்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆர் நாட் இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆர் நாட் ரெகுலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன வேர்டிங் சொன்னாலும் இங்கே யூஸ் பண்ணலாம். சிங்குலர் ஆர் நாட் இன்வெர்ட்டிபிள் ஆர் நாட் ரெகுலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஈன்னு கொடுக்கலாம், ஆர் டி மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐன்னு கொடுக்கலாம். இதை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் வந்து சேம் தான். இதில் ஈங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஐடென்டி எலமெண்ட் இன் பேனக் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் பாருங்கள், சிக்மா ஆஃப் எக்ஸ். இது வந்து என்ன, ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் அ காம்பேக்ட் சப்செட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். இது வந்து என்னவா இருக்குது, சிக்மா ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, இப்போ தானே டெஃபினேஷன் பார்த்தோம். இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு காம்பேக்ட் சப்செட். காம்பேக்ட்னா என்ன, க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஆல்ரெடி ரியல்லையே படிச்சிருக்கோம். காம்பேக்ட்லாம் பற்றி ரொம்ப டீப்பாகவே நடத்தியிருக்கேன். ஸோ ரியல் அனாலிசிஸ் வந்து படிக்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் மேலே ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் compact subset of the complex plane. Next ஒரு theorem கொடுத்திருக்காங்க. If A is a Banach algebra and x belongs to A, then sigma of x is non-empty. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தியரம் தான். ஒரு ஏங்கிறது ஒரு Banach algebra, ஏலேருந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது வந்து என்னவாக இருக்குன்னா நான் எம்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஐகன் வேல்யூ இருக்கும், எம்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் இதுவுமே வந்து டிஆர்பியில் கேட்ட கொஷின் தான். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என்ன எப்படி எழுதலாம், சிக்மா ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற லெட்டராக டினோட் பண்ணுறோம். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் லேம்டா சச் தட் லேம்டாங்கிறது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரத்துலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்க்குள்ள டெஃபினேஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் பி அன் எலமெண்ட் இன் Banach algebra ஏ. ஸோ Banach algebraலேருந்து எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அதோட ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் லேம்டா. ஸோ லேம்டாங்கிறது என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூ. ஸோ ஐகன் வேல்யூ எங்கே இருக்கும், சிக்மா ஆஃப் எக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ எப்படி எழுதலாம், ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் இன்டென்சிட்டி நாம் எக்ஸ் பவர் என் த ஹோல் பவர் 1/n. ஸோ இது மாதிரியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டெஃபினேஷனும் வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து ரேடிக்கல் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஸோ த ரேடிக்கல் ஆர் ஆஃப் ஏங்கிறது இங்கே Banach algebra. ரேடிக்கல் ஆர் ஆஃப் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் இட்ஸ் மேக்ஸிமல் ஐடியல். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலாகவும் இருக்கலாம், ஆர் மேக்ஸிமல் ரைட் ஐடியலாக கூட இருக்கலாம். ஸோ ஆறுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இன்டர்செக்ஷன் ஆஃப் மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலாக கூட இருக்கலாம், ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் மேக்ஸிமல் ரைட் ஐடியலாக கூட இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம், ஒரு மேக்ஸிமல் ஐடியல்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். வேறு எம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பிலாங்ஸ் டு டெல்டா. ஸோ டெல்டாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா செட் ஆஃப் ஆல் மேக்ஸிமல் ஐடியல்ஸை தான் வந்து டெல்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் கால்டு செமி சிம்பிள். ஸோ அந்த ரேடிக்கலில் வந்து 0 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா செமி சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ரேடிக்கல் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன, செமி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஐ இஸ் அ ப்ராப்பர் க்ளோஸ்டு ஐடியல் ஆஃப் ஏ. ஸோ ஏங்கிறது Banach algebra. அதில் உள்ள ஒரு ப்ராப்பர் க்ளோஸ்டு ஐடியல் வந்து ஐன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தென் ஏ பை ஐ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இஸ் அ Banach algebraவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு theorem, if A is a Banach algebra then A by R is a semi simple Banach algebra அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுங்கிறது இந்த ரேடிக்கல். ஓகேவா? ஸோ ஏ வந்து Banach algebraவாக இருந்துச்சுன்னா A by R வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க செமி சிம்பிள் Banach algebra. ஸோ இடம் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அப்படியே தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, இதிலலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லெமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஆர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர், அதாவது ரேடிக்கல்லேருந்து ஒரு ஸ்மால் ஆருங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 - ஆருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா லெஃப்ட் ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். If R is an element of R, then 1 - XR is regular for every X. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க லெஃப்ட் ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து எங்கே எடுக்கிறோம், லெஃப்ட் சைடு. ஆருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இது வந்து என்ன சொன்னாக்கா லெஃப்ட் ஐடியல், அதாவது மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலுக்குள்ள டெஃபினேஷனில் வரும். தட் இஸ்
மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஆர் such that 1 மைனஸ் எக்ஸ்ஆர் இஸ் ரெகுலர் ஃபார் எவ்ரி எக்ஸ். ஸோ இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ஆருக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால இது வந்து என்ன சொன்னாக்கா மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல். அதே 1 மைனஸ் ஆர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமல் ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். 1 மைனஸ் எக்ஸ்ஆர் வந்து ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா ஆல்சோ 1 மைனஸ் ஆர் எக்ஸும் வந்து என்னவாக தான் இருக்கும், ரெகுலராக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. The radical R of A is a proper closed two-sided ideal. ஸோ radical R of Aங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க closed two-sided idealனா மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியலாகவும் இருக்கும் ரைட் ஐடியலாகவும் இருக்கும். அதுதான் two-sided ideal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி மேக்ஸிமல் லெஃப்ட் ஐடியல் இன் A is closed. ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. ஸோ இதோட உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.